அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வழிமுறை பிரகாரம் தான் அவர் வாகனத்தில் சென்றிருக்கிறார். அதே மாதிரி ஜனாசாவின் சட்டங்கள்னு ஒரு புக் போட்டிருக்கிறோம். இது மாதிரி நிறைய வாகனத்தில் கொண்டு செல்வதற்கு நிறைய ஜனாசாவையும் வாகனத்தில் கொண்டு போகலாம். ரொம்ப தூரமா இருக்குது, 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் கபருஸ்தான் இருக்குது, தோல்ல தூக்கிட்டு போக முடியுமா? நடைமுறைக்கு சாத்தியம் இருக்காது. அது மாதிரி தூரமா இருந்தால் ஜனாசாவை கூட நம்ம என்ன செய்யலாம், வாகனத்தில் கொண்டு போகலாம். அல்லது நாம ஜனாசா நடந்து போகும்போது நம்மள்ட்ட ஒரு வண்டியோ வாகனமோ இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த காலத்துல குதிரை தான் வாகனம், ஒட்டகம் தான் வாகனம். இந்த காலத்துல ஒரு சைக்கிளோ 2 வீலரோ இருந்துச்சுன்னு சொன்னா அதை கூட கொண்டு போகலாம். என்ன வேகமா தானே போகணும்னு இருக்குது, ஜனாசா எடுத்துட்டு போனா வேகமா போகணும்னு இருக்கிறது. வாகனத்துல ஜனாசாவை ஏற்றி வச்சுக்கிட்டு அதே வேகத்துக்கு நம்மளும் என்ன செய்யலாம், வாகனத்துல கூட போறாந்தா போல, அதுக்கெல்லாம் நமக்கு ஒன்னும் தடையே கிடையாது, தாராளமா செய்யலாம். அந்த வாகனத்துல பின்தொடர்வதை பொறுத்த வரைக்கும் அதாவது 2-3 ஹதீஸ் இருக்குது. ஒரு ஹதீஸ் என்னன்னு கேட்டா, திருமதியில தமிழ்ல கூட வந்திருக்கு, நீங்க பாத்துக்கலாம். 952வது ஹதீஸ், நசையில 1917வது ஹதீஸ், முஸ்னத் அஹ்மதுல 17459வது ஹதீஸ். இதுல எல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டா, வாகனத்தில் செல்பவர் ஜனாசாவின் பின்னால் செல்ல வேண்டும், நடந்து செல்பவர் விரும்பியவாறு செல்லலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட், அதாவது நீங்க ஜனாசாவோட போனீங்க என்று சொன்னா, நடந்து போற ஆள் ஜனாசாவுக்கு முந்தியும் போய்க்க, ஜனாசாவுக்கு பிந்தியும் போய்க்க, தப்பு கிடையாது. ஜனாசாவை தான் முன்னாடி வைக்கணும் அவசியம் கிடையாது. வாகனத்துல போற ஆளா இருந்தா ஜனாசாவுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கணும். வாகனத்துல ஏறிக்கிட்டு நம்ம ஜனாசாவுக்கு நம்ம முந்திரக்கூடாது. அவ முந்திரக்கூடாது என்று சொல்வதில் இருந்த வாகனத்துல போகலான்னு வருதா இல்லையா, பிந்தி போகணுமே தவிர வாகனத்துல போறதே என்ன செய்யப்பட்டது இல்ல, தடுக்கப்பட்டது இல்ல. அதே மாதிரி இன்னும் ஒரு ஹதீஸ போதும், அந்த நம்ம ஜனாசாவின் சட்டங்கள்ங்கிற அந்த புக்ல கூட 103ஆம் பக்கத்துல விரிவா வாகனத்தில் பின்தொடர்தல் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம எழுதியிருக்கிறோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இப்ப நாங்க தமிழ்ல கம்யூனிட்டி சென்டர் சென்டர்களை எடுத்து சும்மா நடத்துகிறோம். அந்த கம்யூனிட்டி சென்டர் சும்மா நடத்துவது நாங்க போயிடலாம். தண்ணி இல்லாத தண்ணி அல்லாத இடத்தில் நடக்கிறது. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, இதுல ஒவ்வொரு சட்டத்தையும் விளங்கிக்கிறணும். ஒரு இடத்துல நம்ம ஜும்மா நடத்துறதா இருந்தா அது பள்ளிவாசலாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சட்டம் இருக்குதா, இது நம்ம விளங்கணும். சட்டம் இருந்தா பள்ளிவாசலா இல்லாட்டி போகக்கூடாதுன்னு முடிவுக்கு வந்துடலாம். பள்ளிவாசல்ல தான் ஜும்மா நடத்தி ஆகணும் என்கிற மாதிரி ஒரு சட்டம் இருக்குதான்னு முதல் தெரியணும். ஒரு இடத்துல ஜும்மா நடத்தினால் அதுல 5 வேளை தொழுகை நடத்துற இடத்துல தான் ஜும்மா நடத்தணுமா, அந்த ஒரு சட்டத்தையும் விளங்கிட்டாதான் இதுக்கு தீர்வு காண முடியும். இப்ப ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் 5 வேளை தொழுகையை பொறுத்த வரைக்கும் அதை செய்கிற இடம் பள்ளிவாசலாகத்தான் இருக்கணும் என்று சட்டம்லாம் கிடையாது. வசதி இருந்தா, வாய்ப்பு இருந்தால், யாராவது வக்ஃப் செய்ய முன் வந்தால் பள்ளிவாசலாகவும் இருக்கலாம். வக்ஃப் செய்ய யாருமே வரல, 10 முஸ்லீம் தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பள்ளிவாசலுக்கு விலை கொடுத்து வாங்க இருக்கலாம், வசதி இருக்காது என்றால் அவங்க பள்ளிவாசல்லாம் தொழுவணும்னு சட்டம் போட முடியாது. அப்ப பள்ளிவாசல் இல்லாம வீட்டுல கூட தொழுவலாம், திறந்த வெளியில கூட தொழுவலாம். அதுக்கு நமக்கு நிறைய ஆதாரம் இருக்குது. எப்படி ஆதாரம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல இருந்த காலத்துல காபத்துல்லாவுக்கு போக முடியல. அப்ப அவங்களுக்குன்னு ஒரு இடத்தை வாங்கி கொண்டு பள்ளிவாசல வக்ஃப் செய்வதற்கு இல்ல. அப்ப என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, அர்க்கம் என்பவருடைய வீட்டுல தான் போய் தொழுகை நடத்தினாங்க. அர்க்கம்ங்கிற ஒரு சஹாபியுடைய வீட்டுல தான் தொழுகை நடக்கும். அந்த வீடு என்ன வக்ஃப் செய்யப்பட்டதா, அது பள்ளிவாசல் என்று டிக்ளேர் செய்யப்பட்டதா, அல்லாஹ்வுக்காக வேண்டி யாராவது கொடுத்துட்டாங்களா? அத இல்ல. ஒருத்தருடைய வீடு, அந்த வீடு கொஞ்சம் விசாலமா இருந்திருக்கும். அந்த மாதிரி இடத்துல போய் செஞ்சிருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மதீனாவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருக்கும் பொழுது கொஞ்சம் பேர் ரகசியமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மக்காவுல இருக்கும் பொழுது மதீனா வாசிகள் கொஞ்சம் பேர் இஸ்லாத்தை அறிந்து அவங்க மதீனாவுக்கு போயிட்டாங்க. போனவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, நீங்க அங்க ஜும்மா நடத்திக்கிறங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதன் அடிப்படையில மதீனாவுக்கு ஊருக்குள்ள இடம்லாம் இல்ல, உங்களுக்கு இடம் இல்லையோ அல்லது ஜும்மா நடத்தினா அடிதடி வருமோ, பிரச்சனை வருமோ, என்ன காரணம்னு சொல்லப்படல. ஆனா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா, மதீனாவுக்கு வெளியே நகுல் ஹுலைமாத்ங்கிற பேர்ல உள்ள ஒரு இடத்துல அசாத் பின் ஜுராரா அப்படிங்கிற ஒரு சஹாபிய இமாமாக நியமித்து அந்த இடத்துல என்ன செய்வாங்க, சும்மா திறந்த வெளி, 5 வேளை தொழுகை நடக்காது, வாரத்துல ஒரு நாள் அங்க போவாங்க திறந்த வெளியில. அங்க போய் என்ன செய்வாங்க, பொட்டல் கல் கூழாங்கல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம்,
அந்த இடத்துல போய் என்ன செய்வாங்க, ஜும்மா தொழுது ஊருக்கு கூடியாந்துருவாங்க. அப்ப மதீனாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் அஸத் இப்னு ஸுராரா அவர்கள் தான் ஜும்மா நடத்தினாங்க. அவங்க ஜும்மா நடத்தும் பொழுதெல்லாம் எங்க நடத்தினாங்கன்னு கேட்டா, மஸ்ஜித் நபவி இப்ப கட்டப்படல, பள்ளிவாசல் மதீனாவுல இருக்கல. அப்ப வெளியில போய் ஒரு இடத்துல தான் தொழுது இருக்கிறாங்க. அப்ப நம்ம விலகிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஜும்மா என்பது பள்ளிவாசல் நடத்தப்படுற ஜும்மாவும் சரிதான். பள்ளிவாசல் வசதி இல்லை என்பதற்காக வேண்டி ஒரு தனிப்பட்ட நபருக்கு சொந்தமானதோ அல்லது பொதுவாக புறம்போக்கு மாதிரி இருக்கக்கூடியதோ அந்த மாதிரி இடங்கள் நடத்துற ஜும்மாவும் சமமானதுதான். அதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப நம்ம என்ன வர்றோம்னு கேட்டா, ஒரு இடத்துல ஆங்கிலத்திலையும் உருதுலையும் ரெண்டு இடத்துல ஜும்மா நடத்துறாங்க. ஜும்மாவுடைய குத்பா ஆங்கிலத்துல ஒரு பள்ளியில நடத்துறாங்க, உருதுலவும் நடத்துறாங்க. நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, சில சகோதரர்கள் ஜும்மாண்டா நமக்கு புரிகிறது ஒரு அறிவுரைக்கு தானே ஜும்மா, ஆங்கிலத்துல சொன்னா ஆங்கிலம் தெரியாத அளவுக்கு நமக்கு என்ன விளங்கு, உருதுல பயான் பண்ணா நமக்கு ஏதாவது போதனை கிடைக்குமா, இறையச்சத்தை ஊட்டுவதற்கு தானே இந்த குத்துபாவைய இஸ்லாம் நமக்கு தந்திருக்குது அப்படின்னு விளங்கி, அது அந்த வசதி அங்க இல்லைங்கிறதுனால அவங்க ஒரு இடத்தை பிடிச்சி ஜும்மா நடத்துவார்களே. ஆனால் அது கண்டிப்பா சிறந்த செயல் தான், அது கெட்ட செயல் கிடையாது. ஏன், எதுக்காக வேண்டிய சமுதாயத்தை பிரிக்கிறதுக்காக வேண்டி அதை செஞ்சாங்க இல்ல. எதுக்கு செஞ்சாங்க, ஜும்மாண்டாலே குத்துபாங்கிறது உரை நிகழ்த்தணும். அந்த உரை மக்களை பக்குவப்படுத்தும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுல உரை நிகழ்த்தினார்களே, ஆனால் மயிர்கால்கள் எல்லாம் முடியெல்லாம் அப்படி நிமிர்ந்துக்கணும். மயிர் சிலிக்கிறன்னு சொல்லுவாங்கல்ல, மயிர்கள் எல்லாம் சிலிர்த்து போய்விடும். அந்த மாதிரி கண்கள் எல்லாம் சிவந்து போய்விடும். அப்படி அவங்களுடைய உரை இருக்கும். அப்ப உரை என்பது இந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். எப்ப ஏற்படுத்தும், ஆங்கிலம் தெரியாத நான் ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கும்போது ஒருத்தர் ஆங்கிலத்தில் பேசினா எனக்கு அது மாதிரி ஏற்படுமா, இறையச்சம் வருமா, என்னுடைய மயிர்கால்கள்லாம் சிலிர்க்குமா, என்னுடைய கண்கள்லாம் செவந்து போயிருமா, என்னுடைய இறையச்சத்தால் எனக்கு நடுக்கம் ஏற்படுமா, எனக்கு புரியாத. அவர் ஆங்கிலத்தில் என்னமோ சொல்றான்னு உட்கார்ந்துட்டு இருப்பேன். அப்ப ஜும்மாவுடைய குத்பாவுடைய நோக்கமே என்னன்னு கேட்டா, அதில் சொல்லப்படுற அந்த வக்ஃபுனால் சார்ஜ் இருக்கு பாருங்க, அந்த ஒரு வாரத்துக்கு ஒருத்தன் அரவணாக்குறதுக்கு உதவும். தக்வாவை பற்றியும் அது சம்பந்தமான செய்திகளை பற்றியும் அவனுக்கு தெரிஞ்ச பாஷை சொன்னாதான் அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அந்த வகையில நம்ம ஆங்கிலம் மொழிங்கிறது ஆங்கிலம் மட்டும் தமிழ் வசதிங்கிற அடிப்படையில் இல்ல, நமக்கு ஆங்கிலம் தெரியாதுங்கிற அடிப்படையில், நமக்கு உருது தெரியாதுங்கிற அடிப்படையில் நம்மை பொறுத்த வரைக்கும் அந்த குத்துபாவுக்கு போவது என்பது அது நமக்கு இறையச்சத்தை உண்டாக்குறதுல கம்மியா தான் இருக்கும். தொழுகை வேண்டுமானால் இறையச்சமா தொழுகிட்டு வரலாமே தவிர அந்த மெசேஜ் நமக்கு அறவே பயன்படாது. தமிழ் தான் ஒருத்தருக்கு தெரியும் என்று இருந்தால் அவர் அந்த வெள்ளிக்கிழமையில கிடைக்கக்கூடிய தொழுகைங்கிற ஒரு நன்மையோட சொற்பொழிவு என்கிற இன்னொரு நன்மையும் சேர்த்து கிடைக்கும் என்பதற்காக வேண்டி அதை நாடி போவதுதான் சிறந்தது. இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அதே நேரத்தில் இன்னொன்னே நம்ம கவனிக்கணும். ஒரு ஆங்கிலத்தில் உரை நிகழ்த்தக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது, அதுல குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அந்த தொழுகை நடக்குது. தமிழ்ல உரை நிகழ்த்துற இடம் இருக்குது, அது பிதஅத்தா இருக்கு, பொய் பித்தலாட்டத்தை சொல்றாங்க, சுன்னத்துக்கு மாற்றமா இருக்கு என்றால் இந்த இடத்துல அந்த மெசேஜ் அறிந்து கொள்வதை விட பிதஅத்துக்கு நம்ம ஆதரிக்க கூடாது. அப்படி கரெக்டான முறையில் தொழுவணும்னு ஆங்கிலத்துக்கு போயிடலாம். அப்ப ஆங்கிலத்தை எப்ப நமக்கு புரியாத பாஷை எப்ப தேர்ந்தெடுக்கலாம் என்றால், மூணு சமமா இருக்கும்போது தான். இப்படி ஆங்கிலத்தில் உள்ளதும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இருக்கிறது, உருதுல உள்ளதும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இருக்கிறது, தமிழ்ல உள்ளதும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இருக்கிறது. அப்படி இருக்குமே ஆனால் அவரவருக்கு எந்த மொழி பயனுள்ளதா இருக்குமோ அதுக்கு போவது சிறந்ததுன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் சரியான நிலைப்பாட்டில் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, தவறான நிலைப்பாட்டில் ரெண்டு பள்ளிவாசல் இருக்குன்னு சொன்னா அங்க மொழியை பாத்திரக்கூடாது. புரியாட்டாலும் பரவாயில்லை, தப்பானத மார்க்கம் அறிந்து கொள்வதை விட சரியான மார்க்கம் சொல்ற இடத்துக்கு போவோம் அப்படின்னு அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல மட்டும் இந்த மொழி விளங்குறத பின்னுக்கு தள்ளி விட்டு சுன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து போயிடணும். இதுதான் அதுல முக்கியம்.